துங்கக்கரி முகனே தூயவனே மூத்தவனே துன்பை நிறத்தவனே துங்கக்கரி ஜனன ஜனன தனன தனன தோம் ஜனன ஜனன தனன தனன தோம் ஜனன ஜனன தனன தனன ஜனன ஜனன தனன தனன தோம் தோம் ஜனன ஜனன தனன தனன தோம் தோம் ஜனன ஜனன தனன தனன गीत धुनि कुतक धीम नात्र कीट तोम नाच रहे गोरी ताई तई तई तुम तिरक तुम गीत धुनि कुतक धीम नात्र कीट तोम नाच रहे गोरी ताई तई तई तुम तिरक तुम गीत धुनि कुतक धीम नात्र कीट तोम नाच रहे गोरी ताई तई तई तुम तिरक तुम गीत धुनि कुतक நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேர்காணல். இம்மாதம் 30ஆம் தேதி 30வது வருட நிறைவை நாட்டிய நிகழ்வாக கொண்டாட இருக்கின்ற நிருத்தா இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் நாட்டிய கல்லூரியினுடைய இயக்குனர் நிருத்த சுரூபி தர்மகுலேந்திரன் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். அவரோடு நடைபெறுகின்ற கலந்துரையாடலை நீங்கள் கேட்கலாம். இம்மாதம் 30ஆம் தேதி பிளென்டி ரேஞ்சர்ஸ் ஆர்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் இந்நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. பிற்பகல் 5 மணியிலிருந்து 7 மணி வரை இந்த நிகழ்வு நடைபெறும். இப்பொழுது அவரை வானொலியில் நாங்கள் இணைக்கின்றோம். துங்கக்கரி முகனே தூயவனே மூத்தவனே துன்பை நிறத்தவனே துங்கக்கரி முகனே தூயவனே மூத்தவனே துன்பை நிறத்தவனே மெய்ஞான ஒளி எழுந்த உருவே நீ வித்துக்குள் வித்தான வித்தகா. வணக்கம் நிருத்தா. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி? நான் சுகமாக இருக்கிறேன் நிருத்தா, நல்ல சுகமாக இருக்கிறேன். நேரடியாகவே நான் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு நான் வர இருக்கிறேன். 30வது ஆண்டு நிறைவை நீங்கள் நாட்டிய நிகழ்வாக செய்வது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உங்களோடு பயணித்த ஒருவன் என்ற வகையிலே நான் மிக மிக சந்தோஷமடைகிறேன். 30 ஆண்டுகளை நீங்கள் கடந்து இன்று அந்த நிறைவை ஒரு நாட்டிய நிகழ்ச்சியாக அரங்கேற்றுவதை எண்ணி ஒரு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை பற்றி சுருக்கமாக நீங்கள் சொல்லுங்களேன். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒரு சிறு பிள்ளைகளோடு ஆரம்பித்த அந்த நாட்டிய கல்லூரி இப்பொழுது வளர்ந்து எத்தனை பிள்ளைகளோடு வளர்ந்து நிற்கின்றது என்றும் அங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் எவ்விதமான நிகழ்ச்சிகள் என்பதை பற்றியும் சற்று அறிய தாருங்களே. இந்த 30 வருட காலங்களில் நான் ஆரம்பிக்கும் போது 1995 ஆரம்பித்தேன். எனது உறவினர்களின் குழந்தைகள், நண்பர்களின் குழந்தைகள் சொல்லி ஒரு 6-8 மாணவர்களோடு ஆரம்பித்த இந்த பள்ளி பல 150-200க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் இதை கடந்து போயிருக்கிறார்கள். தொடர்ந்து எல்லோரும் என்னோட பயணித்துக் கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய திருமணம், இப்படி என்று அவருடைய வாழ்க்கையும் காலங்களும் மாறிக்கொண்டு போகும் இல்லையா? ஆனால் இப்பொழுது 50 பிள்ளைகள் சேர்ந்து இந்த நாட்டிய நிகழ்வை நடத்துகின்றார்கள். இதில் சுருக்க சொல்ல போனால் இந்த நிகழ்வில் முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்று சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இதில் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்துமே நான் எழுதிய பாடல்கள் தான் அன்று இடம்பெற இருக்கின்றது. துங்கக்கரிமுகனே சொல்லி பிள்ளையார் மேல் எழுதப்பட்ட பாடல், பித்தனே பிறை நுதல் கொண்ட சொக்கனே என்று சொல்லி எழுதப்பட்ட பாடல், மதுரை மீனாட்சி என்று குழந்தைகளுக்காக மீனாட்சியின் குழந்தை பருவத்தை வைத்து நான் எழுதியிருக்கின்றேன் பாடல். தவிர 4.5 வயது 5.5 வயது குழந்தைகளுக்காக
தோழியரே இங்கு வாருங்கடி இந்த சோலை அழகினை பாருங்கடி என்று சொல்லி ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பாடல் எழுதியிருக்கின்றேன். அது தவிர முக்கிய நிகழ்வாக வர்ணம், அந்த வர்ணம் ராகமாலிகாவில் அமைந்துள்ளது. மூவுலகும் போற்றும் முப்பெரும் தேவியர் நாமம் தனை உரைத்தால் நலம் பல பெருகும் இப்படின்னு சொல்லி இந்த வர்ணம் நான் என்னுடைய மகளுக்காக, என்னுடைய மகள் இளமதி தர்மகுலேந்திரனுக்காக 2010 நான் எழுதிய வர்ணம் இது. இந்த அரங்கேற்ற நிகழ்வின் போது நீங்கள் தான் தமிழில் அதை தொகுத்து வழங்கி இருந்தீர்கள். என்னுடைய பெற்றோர்கள் அப்போது உயிரோடு இருந்தார்கள். என்னுடைய குரு பிரதம அதிதியாக இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்தார். அவர் கூட இந்த வர்ணத்தை மிகவும் மெச்சி அழகாக மேடையில் பேசியிருந்தார். இந்த வேளையிலே நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். நான் உங்களுடைய ஒவ்வொரு ஆண்டு நிகழ்ச்சிகளும் அதிலே ஒவ்வொரு சிறப்பை நீங்கள் புகுத்தி அந்த நாட்டிய நிகழ்ச்சியை சிறப்பாக்குவது உங்களுடைய வளமை. அதேபோல் இந்த 30வது ஆண்டு என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. அடுத்து நான் கேட்கின்ற கேள்வி, இங்கே குழந்தைகள் கூட இதிலே பங்கு பெற்றுகிறார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். அதேபோல் கடந்த ஆண்டு நிகழ்ச்சிகளிலே தாய்மார்கள் கூட பங்கு பெற்று இருக்கின்றார்கள். அதேபோல் இந்த முறையும் குழந்தைகளும் அவர்களுடைய அம்மாமார்களும் இணைந்து ஆடுகின்ற நிகழ்வுகள் கூட அங்கே இருக்கின்றதா? உண்டு. தாயும் என்னிடம் நாட்டியம் கற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய குழந்தையும் கற்றுக்கொண்டிருக்கும். இப்படியே ஒரு 4-5 அம்மாக்களும் 4-5 குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுகிறார்கள். இதில் 4.5 வயது குழந்தையிலிருந்து 60 வயது உடைய அம்மாக்கள் வரை இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுகிறார்கள். இந்த வேளையிலே நிறுத்தா இன்னொரு கேள்வி. அது தவிர இன்னொரு விடயம், அதாவது நம்முடைய மூதாதையருடைய காலம், கிராமங்களில் இருந்த காலங்களில் பாட்டும் நாட்டியமும் அவர்களுடைய ஒவ்வொரு நாள் அன்றாட வேலையிலும் அந்த பாட்டும் நாட்டியமும் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அது அறுவடை நாட்களாக இருந்தாலும் சரி, ஒரு மீனவன் வந்து தோணியில் ஏறி ஒரு மீன் பிடிக்க செல்லும் போதும் சரி, குழந்தை பிறக்கும் போதும் சரி, நித்திரைக்கு தூங்க வைக்கும் போது பாடும் தாலாட்டு பாட்டும் சரி, இறந்தவுடன் பாடும் ஒப்பாரி பாடும் சரி, இப்படி அந்த கிராமிய நடனங்களில் இந்த சங்கீதமும் நாட்டியமும் இன்றியமையாத ஒரு விஷயம், ஊறி போன விஷயம். இந்த ஃபோக் டான்சஸை எடுத்து நான் அதையும் ஒரு முக்கிய பாகமாக நான் இதை செய்ய இருக்கின்றேன். ஒரு 15 நிமிடங்கள் நாங்கள் அதற்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம். இந்த வேளையிலே இன்னொரு கேள்வி நிறுத்தா, அதாவது இந்த கலைஞர்கள், அதாவது நீங்கள் வளமையாக இந்தியாவிலிருந்து கலைஞர்களை அழைத்து வருவீர்கள். அதேபோல் இம்முறையும் இந்தியாவிலே இருந்து கலைஞர்களை அழைத்து வந்திருக்கிறீர்களா? ஆம், சுரேஷ் பாபு விநாயகம் சென்னையிலிருந்து வந்திருக்கின்றார். அவர் என்னுடைய நாட்டிய நிகழ்ச்சியில் 2 பாடல்கள் நான் எழுதின பாடல்களுக்கு அவர் இசையமைத்து கொடுத்திருக்கிறார். எனக்கு பித்தனை பிறைநுதல் கொண்ட சொக்கனி என்ற பாடலும் மதுரை மீனாட்சி என்ற பாடலும் 2ம் அவர் எனக்கு இசையமைத்து கொடுத்த பாடல். அவர் கூட பல வருடங்களாக என்னோடு பயணித்துக் கொண்டு இருக்கின்றார். இன்று அவர் எனக்கு ஒரு சிறப்பு செய்தி கூட அனுப்பியிருக்கின்றார். அதை நீங்கள் பிற்பாடு கேட்டுக்கொள்வீர்கள். சரி, நல்லது நிறுத்தா. இந்த வேளையிலே நான் அந்த திருபவனை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு சிறு குழந்தையாக உங்களுடைய நிகழ்ச்சிகளிலே ஒரு பாடல் அல்லது 2 பாடலிலே பங்கு பெற்றிய அந்த சிறுவன் இப்பொழுது ஒரு இளைஞனாக இருக்கின்றார். அவர் இந்த நிகழ்விலே முழுமையாக வோக்கல், அதாவது பாடல் பகுதியை எடுத்திருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். அது உண்மைதானா? ஆமாம், முழு கச்சேரியும் அவர்தான். இப்பொழுது கடந்த ஒரு 5 வருடங்கள் என்று சொல்லலாம், கடந்த ஒரு 5 வருடங்களாக முழுமையான கச்சேரி முழுமையாக அவர்தான் எனக்கு என்னுடைய நாட்டிய நிகழ்வுகள் அவர் பாடிக்கொண்டிருக்கின்றார். இன்னொரு நமது சமுதாயத்தில் உள்ள இன்னொரு நண்பருடைய மகன், யோகாவினுடைய மகன் செந்துரன் யோகரட்னம் தான் எனக்கு மிருதங்கம் வாசிக்க இருக்கின்றார். ஆமாம், நல்லது நிறுத்தா. இந்த வேளையிலே நான் இந்த நேர்காணலை நிறைவு செய்ய வேண்டும் நேரம் கருதி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? என்னுடைய தமிழ் நண்பர்கள், என்னுடைய தமிழ் சமூகம் என்ற விதத்தில்
நாட்டியத்தையே என்னுடைய ப்ரொஃபஷன். எனக்கு இந்த மெல்பர்னுக்கு வந்து நான் எந்த ப்ரொஃபஷனுக்கும் போகல. எனக்கு நாட்டியம் சொல்லிக் கொடுப்பது, குழந்தைகளுக்கு படிப்பிப்பது என்றால் எனக்கு அப்படி விருப்பமான ஒரு விஷயம். கற்பித்தல் என்பது எனக்கு அப்படி ஒரு விருப்பமான விடயம். 30 ஆண்டுகள் நான் இதில் நான் 30 ஆண்டுகள் மெல்பர்னில் போட்டிருக்கின்றேன். ஆனால் 35 ஆண்டுகள் எனது ஆசிரியர் தொழில் நான் இருந்திருக்கின்றேன். மீண்டும் என்னுடைய தமிழ் மக்களை நான் இந்த சிறப்பான நிகழ்வில் நான் மீண்டும் ஒரு முறை பார்க்க விரும்புகின்றேன். எல்லோரும் வந்து என்னையும் என்னுடைய மாணாக்கர்களையும் ஆசீர்வதித்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சீட்டு கூட $11 தான் நான் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் எல்லோரும் வர வேண்டும் என்றதுக்காக $11 தான் போட்டிருக்கிறேன் இந்த அனுமதி சீட்டு கூட. நல்லது நிறுத்தா, நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். நீங்கள் இந்த ஆண்டு, அதாவது 30வது வருட நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் இணைந்து கொண்டு இந்த விவரங்களை தந்தமைக்காக உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நிறுத்தா. நன்றி அண்ணா. இம்மாதம் 30ஆம் தேதி பிளென்டி ரேஞ்சர்ஸ் ஆர்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் இந்நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. பிற்பகல் 5 மணியிலிருந்து 7 மணி வரை. ஜனன ஜனன தனன தனன தோம் ஜனன ஜனன தனன தனன தோம் ஜனன ஜனன தனன தனன ஜனன ஜனன தனன தனன தோம் தோம் ஜனன ஜனன தனன தனன தோம் தோம் ஜனன ஜனன தனன தனன गीत धुनि कुतक धीम नात्र कीट तोम नाच रहे गोरी ताड़ दई दई तुम फिर तुम गीत धुनि कुतक धीम नात्र कीट